அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நிறைய மெத்தடை பின்பற்றிட்டு வருவோம். அதை விட மிக முக்கியம் என்னென்னா, தினம் தினம் இம்பேக்ட் ஸ்டாக்கை இங்கே பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் வரைபடத்தில், அதாவது வரைபடம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். வரைபடம் மட்டுமே மிக முக்கியம் கிடையாது. எந்த வர்த்தகம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், அதாவது வெளிப்புற விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அது நம்மளோட நாலேஜ் வளர்ப்புக்காக அதை பயன்படுத்திக்கணுமே தவிர, நம்மளுக்கு மிக எளிமையாக என்ன நம்மளுக்கு ஒரு வியாபாரம் செய்கிறோமோ அந்த வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சால் போதும். அதற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கே பயப்படக்கூடாது. அதனால் நம்மளுக்கு எளிமையாக எங்கே பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்ப்போம், ஆனால் அதை விட இந்த எளிமையாக என்எஸ்சி வெப்சைட்டை பார்த்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு சந்தை ஒரு ஏற்றமோ அல்லது இறக்கமோ என்ன ஆனாலும் ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு ஏற்ற இறக்கம் இருந்து தான் ஆகப்போகுது. அப்போ அந்த ஏற்ற இறக்கத்திற்கு இப்போ இன்றைக்கி சந்தை இறங்குமுகமா, அப்போ செல்லிங்க்கு உண்டான ஸ்டாக்ஸை பார்க்கணும். ஏறுமுகத்திற்கு உண்டான ஸ்டாக்ஸை பார்க்கணும். இல்லை மார்க்கெட் கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் ஏறுமா, அந்த சப்போர்ட் லெவல்லிருந்து ஏறுனா எந்த ஸ்டாக்ஸ்னாலும் அந்த நிறுவனம், அதாவது இண்டெக்ஸை ஏறப்போகுது, அந்த நிறுவனத்தில் தான் நீங்கள் கை வைக்கணும். அதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் வேறு நிறுவனத்தில் வைக்கும்போது அது சந்தையோட ட்ரெண்ட் அப்சைட் இருக்கும், நீங்கள் உடனே செல்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருக்காது. அது எங்கே பார்க்குது அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தான். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் எந்தெந்த நிறுவனங்கள் கேப் அப் ஆக போகுது, கேப் டவுன் ஆக போகுது. அப்போ இந்த கேப் அப் ஆக போகிறது என்ன, கேப் டவுன் ஆக போகிறது என்ன, இல்லை நேற்றைய ஏறுமுகத்தில் முடிஞ்சவங்க என்ன, நேற்று இறங்குமுகத்தில் முடிஞ்சவங்க என்ன, அதனுடைய தாக்கமெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணும். அப்போ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெச்சிஎல் டெக் நம்மளுக்கு 1% ஏற்றத்தில் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. டிசிஎஸ், கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், அப்போ ஒரு செக்டாரே இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது அனைத்துமே நம்மளுக்கு ஏற்படுறவங்க ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளடக்கமாக கொடுக்கணும். அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால், ஓப்பனுக்கு மேல் நிலை பெறும்போது மட்டும்தான் ஒரு பையிங் இம்பேக்டட், அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் பயப்படுவாங்க. ஆப்ஷன் செல்லர் பயப்படும் போது தான் பையருக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அதனால் இதனை பற்றி புரிதல் நம்மளுக்கு ஏற்படணும். அப்போது நம்மளுக்கு சதவீதத்தின் அடிப்படையில் ஹெச்சிஎல் டெக் அந்த ஐடி செக்டர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அடுத்து இறங்கு முகத்தில் நம்மளுக்கு அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட், இதுவங்கெல்லாம் இறங்கு முகத்தில் இருந்திருக்காங்க. இது நிஃப்டியோட ஸ்டாக்ஸ். அடுத்தது நம்மளுக்கு F&Oவில் ஒரு கேப் அப்பான ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது பார்த்தா, கெயில், குஜராத் கேஸ், ஹெச்சிஎல் டெக், ஃபோர்ஜ் இவங்கெல்லாம் இம்பேக்ட் இருந்திருக்காங்க. இறங்கு முகத்தில் ஜீல், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் இவங்கெல்லாமே இருந்துள்ளார்கள். அப்போ இதனை தெரிந்து இதில் வியாபாரம் செய்ய முற்படணும். அதற்கு அடுத்தது இதில் நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வரலன்னா மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி எஸ்எம்இயில் நம்மளுக்கு பார்க்கணும். அதில் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறுமுகத்தில் ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க சதவீதத்தின் அடிப்படையில். இது வெயிட்டேஜ் ஸ்டாக் கிடையாது, ரேங்கிங் அடிப்படையில் உள்ள ஸ்டாக்ஸ். அடுத்து இறங்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அதானி என்டர்பிரைஸ், பிரிட்டானியா, பாரதி ஏர்டெல் எல்லாம் இருந்திருக்காங்க. அடுத்தது F&O ஸ்டாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இண்டஸ் டவர் பார்த்திங்கன்னா 5% ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இண்ட் ஹோட்டல் 2.94%, கெயில், பாலிகேப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த F&O ஸ்டாக்ஸில் மட்டும் ஒரு புரிதலுக்குள்ளே கொண்டு போகணும். வேல்யூம் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். இந்தியா புல்ஸ் ஃபினான்சிங் பார்த்திங்கன்னா 4% இறக்கம், ஐடியா 3.57% இறக்கமாட்டு. அப்போ இந்த மாதிரி ஏறுமுகத்தில் முடிஞ்சவங்களும் இறங்கு முகத்தில் முடிஞ்சவங்களும் நாளை தினத்திற்கு என்னென்ன இம்பேக்டட் ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துட்டு அதற்கு தகுந்த லெவல்ஸை நம்ம எடுக்கணும். இப்போ ஹிண்டால்க்கும் இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருக்கு. அப்போ இது தொடர்ச்சியாக ஆகணும் அப்படின்னா இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கும்போது இது கடந்த 3 நாட்களில் இதனுடைய ஹை அப்படிங்கிறது 438 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி 438 ரூபா தான் இருந்திருக்கு. அப்போ நாளை தினம் அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்சாக 438 தான் தடுப்பு. அப்படிங்கும்போது அந்த 438ங்கிறது பல முனை தடுப்பாகவே இருந்திருக்கு. அதாவது 439லிருந்து 438. அப்போ 438க்கு மேல் நிலை பெற்றாலே அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தென்படுகிறது. அப்போ அதனுடைய அட்டவணை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட்டவணையில் நம்மளுக்கு அடுத்த எக்ஸ்பிரி என்னன்னு பார்க்கணும்.
அடுத்து எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 440 கால், 450 கால், 430 கால், 460 கால், 400 புட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னென்னா மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்காங்க. இதில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிலை பெற்றால் அந்த நிறுவனங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்போ அதனுடைய லெவல்ஸை நம்ம ஆப்ஷன் செயினில் நம்ம பார்த்து விடலாம், ரேஞ்சை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனுடைய எக்ஸ்பைரி அப்போ எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 440 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது இதனுடைய ப்ரீமியம் 16 ரூபாய், இது 32 ரூபாய் இருக்குது. அதனால் 456 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 424 இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கலாம். வைட் ரேஞ்சுனா இதனுடைய ப்ரீமியம்னா அப்போ 472 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 440 32 மைனம்னா 408 அப்போ 408 424 440 456 472 இதெல்லாமே வந்துட்டு மேலெல்லாம் கால் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம், இங்கெல்லாம் புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது வால்டைலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம ஒரு முடிவுகள் எடுக்க இயலாமல் இருக்கும். அப்போ இதில் வந்து எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ மட்டும்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவ்வாறு தான் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதனால் இதனை தினம் தினம் நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கலாம். அது காலையில் ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு 9:15 10 மணிக்குள்ளே வர்த்தகம் செய்வதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிக்ஷன் ட்ரேடுக்குள்ளே போக வேண்டாம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. அது பிப்ரவரி 25ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.